Hello friends, Assalamu alaikum. Welcome to AS Tasty Bites. இன்றைக்கி நம்ம சேனலில் 1.5 படி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 5, ஏலக்காய் 5, கிராம்பு 7, பிரியாணி இலை 2, அன்னாச்சி பூ 5 எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகம் 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எல்லா மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 பாக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 படி அரிசிக்கு 3 படி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க 1.5 படி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இப்போ எடுத்து வச்சு சிக்கன் போட்டுக்கலாம். ரெண்டு லெமன் ஜூஸ் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு துணியை போட்டு மூடிட்டு தம் போட்டுருங்க. 1/2 hour தம்மில் இருக்கட்டும். 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.